எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தி துணையோடு, கணக்கன்பட்டி ஐயா அருளோடு அவரோட ஆசியுடன் இந்த வீடியோவை அவரின் நினைவாக சமர்ப்பிக்கிறேன். ஈஸ்வரா, இந்த கொரோனா காலகட்டத்திற்கு முன்னாடி கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி ஒருவர் எனக்கு அவருடைய பெருமைகளை பற்றி முதல் முறையாக என்கிட்ட சொன்னார். அதற்கு முன்பு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு மதுரையில் அவரோட ஃபோட்டோஸுகளை அங்கங்கே பார்த்துருக்கேன். அப்போனா கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதாவது கணக்கன்பட்டி ஐயா உயிரோடு இருந்த காலகட்டங்கள் அது. அப்போனா அவரோட ஃபோட்டோக்களை பார்க்கும்போது இவர் தான் கணக்கன்பட்டி ஐயா, இவருக்கு இவ்வளோ பல அற்புத ஆற்றல்கள் இருக்குது அப்படின்றது எதுவுமே எனக்கு அப்போ எனக்கு தெரியாது. இது காலம் போல காலகட்டத்தில் கணக்கன்பட்டியாவையோ எந்த நேரம் ஃபோட்டோவை ஆட்டோலையோ ஒரு சவுத்துலேயோ இங்கேயோ ஒரு இடத்த ஒரு போஸ்டர்களை பார்க்கும்போது பார்ப்பேன். சரி, ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவர் அப்படின்றது மாதிரி நான் பார்ப்பேன். இப்போ சமீப காலத்திற்கு முன்பு, அதாவது கொரோனா ஆரம்பிக்கிற காலகட்டம், அப்போ தான் கொரோனா லேசாக பரவிட்டு வருது. அப்போ என்னுடைய வாழ்வியல் ஒருவர் கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி சொல்கிறாரு. சொல்லும்போது நான் அவரிடம் 9 நாட்கள் தொடர்ந்து அவரிடம் நான் இருந்தேன். அவரோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. அவரோட அனுபவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி நிறைய ஒரு கருத்துக்களை என்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தார். அதை நான் கேட்க என் உடல்லாம் அப்படியே சிலிர்த்து புல்லரித்து அதற்குள் ஒரு ஆர்வம் தூண்டி அவர் மேலே ஒரு பற்று என்னை அறியாமல் வந்துச்சு. உடனே நான் எப்படியாவது அந்த ஐயாவை போய் பார்க்கணும் அப்படின்னு கேள்விப்படும்போது அவர்கிட்ட விசாரிக்கணும், எப்படி எங்கே இருக்கார் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஐயா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றது மாதிரி சொன்னார். அவர் இருந்த காலகட்டத்தில் அவருடன் போய் 9 நாட்கள் தொடர்ந்து அவர்கிட்ட இருந்த அனுபவங்களை பற்றி அவர் என்னிடம் சொன்னார். ஆனால் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்றத சொல்லிவிட்டு அவர் ஜீவசமாதி இருக்குது அப்படின்றது மாதிரி சொன்னார். அவர் எங்கே இருக்கார் என்ன ஏறுன்ற விவரங்களுக்கு நான் கேள்விப்பட்டு விசாரித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு நாளாவது அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு மனசில் ஒரு ஆர்வம் தூண்டுது. சரி போகலாம் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும் காலகட்டத்தில் கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொரோனா ஆரம்பித்து காலங்கள் போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருடம் கழிஞ்சிருச்சு. இப்படியாவது கணக்கன்பட்டி ஐயாவுடைய ஜீவசமாதிக்கு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது அந்தான்னு நாட்கள் கடந்து 1 ஆண்டு கடந்து சென்று விட்டது. கொரோனாவுடைய கெடிபிடி காலம் அது. எங்கேயும் போக முடியல, வர முடியல. எனக்கு ஒரு ஆண்டு காலம் கழித்து நான், என்னோடய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் 2 சேர்ந்து ஒரு வாடகை காரை பிடிச்சி, குழந்தைங்களாம் பிடிச்சிக்கிட்டு கார் கண்டியில் போய் ஏறி இறங்கி போயிட்டு வர முடியாது, கஷ்டம் அப்படின்ட்டு தனியாக ஒரு வண்டியை எடுத்து அவரோட ஜீவசமாதிக்கு எங்கே இருக்குதுன்னு விசாரித்து போய்கிட்டே இருக்கோம். அங்கே போயிட்டோம். காரை உள்ளுக்கு ஜீவசமாதிக்குள்ளேயே காரை உள்ளே கொண்டு போயிட்டோம். கொண்டு போய் டோரை ஓப்பன் பண்ணி செப்பல், நான் செப்பல் போடக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது. ஒரு சமீப காலத்துக்கு முன்பு நான் செப்பல் போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன். செப்பல் போடக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது. நான் காருக்குள்ளே இருந்து நான் டோரை திறந்து என்னுடைய இடது காலை எடுத்து கீழே வச்சு வலது காலை எடுப்போம்ன்றதுக்காக ஒரு காலை எடுத்து கீழே வைக்கிறேன். என்னோடய கால் அந்த பூமியில் பட்ட அந்த நொடி பொழுது உச்சாந்தலேருந்து என் உள்ளாங்கல் வரையும் ஒரு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி கிர்ன்னு ஒரு சில கோயிலுக்கு நான் சென்றிருக்கேன். உடம்பு புள்ள இருக்கேன், ஒரு ஸ்லீப் ஏற்படும், அவ்வளோதான். எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன். அதே மாதிரி ஜீவசமாதி அடைஞ்ச இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கேன். வாழும் சித்தர்களெல்லாம் கண்டிருக்கேன். ஆனால் இந்த கணக்கன்பட்டி ஐயாவை வாழ்ந்த காலத்தில் நான் சந்தித்தது கிடையாது. இப்போ கொரோனா ஆரம்பித்த அந்த காலகட்டத்து கழித்து 1 ஆண்டு கழித்து அவர் போய் பார்க்கலாம், அந்த ஜீவசமாதிக்கு போகலாம் அப்படின்னு போய் அந்த காலை தான் கீழே எடுத்து வச்சேன். அந்த ஷாக்கு இருக்கே, அது மற்ற இடங்களில் நான் செல்லும்போது அதிகபட்சம் போனால் ஒரு 15-20 செகண்ட் நொடி பொழுது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் உடம்புல அந்த கரண்ட் ஷாக்குன்றது, அந்த கரண்ட்டு, அந்த வைப்ரஸ் அது உடம்புலேருந்து அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது என்னுடைய வாழ்நாளில் இது முதல் அனுபவம்.
மறக்கவே முடியாது. காலை வச்ச உடனே அந்த எஃபெக்டை கட்டுறாரு அவர். எத்தனையோ ஜீவசமாதி செஞ்சுருக்கேன், வாழும் சித்தர்களுக்கு செஞ்சுருக்கேன். எங்கேயுமே காணாத அனுபவத்தை வந்து நான் முதலாக அனுபவித்த இடம் கனகம்பட்டி ஐயா ஜீவசமாதி இடம்தான். கீழே இறங்கி உள்ளே போய் அர்ச்சனை தட்டுனை வாங்கிட்டு உள்ளே போய் அர்ச்சனை பண்ணி கோயில் அந்த ஜீவசமாதியை வந்து வளம் சுற்றி அது கோயிலுக்கெல்லாம் சுற்றி வந்து கும்பிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு என்னோடய மனைவி குழந்தை எல்லோரும் வந்து ஒரு மண்டபத்தை அந்த முன்னாடி இருக்க அந்த ஜீவசமாதிக்கு முன்னாடி மண்டபம் எல்லோரும் மக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அங்கே உட்கார வச்சுட்டு நான் போய் அந்த ஜீவசமாதிக்கு உள்ளே வந்து அவருடைய உருவ சிலை இருக்குது. அந்த உருவ சிலைக்கு எதிர்த்தாப்பில் உட்கார்ந்து நான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். தியானம் பண்ணால் அது எவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாது. முடிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரம் உட்காந்து அமர்ந்து முடிச்சுட்டு வந்து அப்புறம் போய் அன்னதானம் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே உள்ள அனுபவங்களை பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். இது அனுபவம். வீட்டுக்கு வந்து ஒரு சில நாட்களை பார்த்தோம்னா அடிக்கடி பல அமாவாசிய விஷயங்கள்லாம் எனக்கு வந்து உணர்த்த ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்தில் வந்து என்னுடைய விஷயங்களும் எதுவுமே விலை சொல்லக்கூடாது அப்படின்றது மாதிரி தான் கனகம்பட்டி ஐயா அவர்கள் வந்து எனக்கு வந்து வாக்கு கொடுத்துருந்தாங்க. ஐயால் கனகம்பட்டி ஐயாவை பற்றி என்னுடைய வீடியோக்களில் வந்து எதுவுமே போடாமல் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தேன். ஃபோட்டோ பூரா எடிட்டிங் பண்ணி போட்டிருந்தேன். ஐயாவோட அனுமதி வந்து கிடைச்சாதான் போட முடியும் அப்படின்றதுக்காக. கனகம்பட்டி ஐயாவுடைய பக்தர்கள் வந்து அவர் பல விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அது நானே என்னுடைய வாழ்வில் பல விஷயங்கள் அனுபவங்கள் வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்குது, இன்னமும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பல அமாவசியமான விஷயங்கள்லாம் எனக்கு என்னுடைய வாழ்வில் வந்து உணர்த்திருக்காரு. நம்ப முடியாத விஷயம்னா அவ்வளோ விஷயத்தை வந்து சொல்லணும்னா பல வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்குன்னு அவரை பெருமைகளை பற்றி பேசணும்னா நிறைய வீடியோ டைம் நிறைய போய் எடுத்துக்கலாம். அவ்வளோ வீடியோ விஷயங்கள் இருக்குது எனக்கு. ஆனால் அவரை தொடர் கொண்டு இப்போ சமீப காலத்தில் குறுகிய காலகட்டம் தான். ஆனால் அவருடைய அமாவாசியங்கள், அவருடைய அனுபவங்கள், என்னுடைய வாழ்வில் நடந்த அனுபவங்கள் நான் பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து உண்டு. அதில் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து சில மருந்துகள்லாம் தயார் பண்ணி குறுகிய விலையில் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை வந்து அதை ஏழைகளுக்கு வந்து தர்மம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதி விலக்கம் போட்டு வச்சுருந்தேன். அதாவது அது முதலீடு நம்ம எவ்வளோ போட்டு அந்த மருந்து நம்ம வாங்கி தயார் பண்ணி செய்கிறோமோ அதுக்கு மருந்துகள் வந்து அதுக்குண்டான செலவு போக வரக்கூடிய லாபத்தை வந்து ஏழைகளுக்கு வந்து உதவி செய்யலாம் அப்படின்றது மாதிரி திட்டம் போட்டு வச்சுருந்தேன். அது ஒரு குறிப்பிட்ட நாள் போய்கிட்டு இருக்கும்போது கனகம்பட்டி ஐயா வந்து அந்த அசிரி வாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கு மூலமாக எனக்கு வந்து இனமாக செய்டா சாமி அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு எனக்கு. அப்படியே நான் வந்து அடுத்து அது பிற்பாடு வந்து யாருக்குமே விலைக்கு நான் கொடுக்குறத நிப்பாட்டிட்டு இனமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போவும் யாராவது வந்து அந்த மருந்துக்களை யாராவது கேட்டால் ஃப்ரீயாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இப்போ. அதோடய ஸ்டாக்கு கொஞ்சம் இருக்குது, ஆனால் தயார் பண்ணுறதை விட்டுட்டேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம்னா அதில் வந்து ஒரு விதமாக பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா, யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டீங்க, இதை நம்பலாமா, சைடு எஃபெக்ட் எதுவும் வருமா அப்படின்றது மாதிரி ஒரு சிலர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. சரி, இதுனா அது எதுக்கு தேவையில்லை. இந்த உலகத்தை காப்பதற்கு மற்ற மனிதரெல்லாம் இருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு ஒரு விதிவிலக்கு கிடையாது. உண்மைக்கு உலகம் இல்லை. யாராவது வலிக்க வந்து இந்த இதுக்கு மருந்து தயார் பண்ணி கொடுங்க, ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் மட்டும் நம்ம தயார் பண்ணி கொடுக்காம அதுக்குண்டான வழிமுறைகளுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த தீர்மானத்துக்கு வந்துட்டேன். இப்போ இருக்க ஸ்டாக்கை மட்டும் யாராவது கேட்டால் ஃப்ரீயாக கொடுத்துருவேன், காசு மட்டும் வாங்க மாட்டேன். அது ஒன்று. அதுபோக என்னுடைய வாழ்வில் வந்து எப்போயாவது வந்து மனசில் வந்து ஒரு கஷ்ட நிலை, மன சோர்வாக இருக்குது, மன கவலைகள் இருக்குது, மன குழப்பத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா கனகம்பட்டி ஐயாவை வந்து மனசில் வந்து வேண்டிக்குவேன்.
எந்த ஒரு விஷயம்னாலும் கணக்கம்பட்டி ஐயாட்ட தான் சொல்லுவேன். நான் கணக்கம்பட்டி ஐயா என்று சொல்கிறத விட அவரை நான் தகப்பன் ஸ்தானத்தில் தான் நான் அவரை பார்க்குறேன். ஒரு கடவுளுக்கு மாதிரி கூட பார்க்குறது. என்னை பெற்ற தகப்பன் எப்படி பார்ப்பனோ அது மாதிரி தான். ஒரு தெய்வ நிலையில் பார்க்காம என் குடும்பத்தில் ஒருவராக, எனக்கு மூத்த ஒருவராக பார்க்கக்கூடிய நிலையில் தான் நான் அப்புறம் பார்த்துக்கிட்டேன். தெய்வமாகவும் பார்க்குறேன், குருவாகவும் பார்க்குறேன், ஒரு தகப்பன் ஸ்தானத்திலையும் அவரை பார்க்குறேன். அதனால் என்னோடய வாழ்வியல் மனசில் ஒரு சோகசாபம் வருது அப்படின்னா, ஒரு மனசுக்கு சங்கடமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்றுனா மனசுக்குள்ளே கணக்கம்பட்டி ஐயாவை வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட தான் பேசுவேன். யாருமே இல்லாத நேரம் போய் உதாரணத்துக்கு இப்போ இரவு நேரத்தில் படுத்துருக்கீங்கன்னா படுத்துக்கிட்டே மனசுல அவர் என்னுடைய நினைவில் கணக்கம்பட்டி ஐயாவை கொண்டு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருப்பேன். நான் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கவனிச்சுக்கிட்டே வராரு அப்படின்றது எனக்கு அனுபவத்தில் தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அவர் இடையில கூட ஒரு காலகட்டத்தில் சாமி சொன்னார், சாமி நான் உங்களோட தான் சாமி இருக்கேன் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தார். அனைத்து விஷயத்தையுமே அவர் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கார். இப்போ கூட இந்த வீடியோ இப்போ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட என் அருகில் இருப்பது போன்றே என் மனசில் தோணுது. இப்போ கூட எங்கள் பாப்பாட்ட கேட்டேன், அப்பா எந்த கருத்துக்கள் பற்றி பேசலாம்டா பாப்பா அப்படின்னு பாப்பா கேட்டதுக்கு டக்குன்னு யோசனை பண்ணவும் ஒரே வார்த்தை சொன்னாங்க, கணக்கம்பட்டி ஐயா பற்றி பேசுங்க அப்போ போங்கப்பா அப்படின்னா. அதான் நான் இப்போ உடனே உங்களோட இப்போ பேசிக்கிட்டேன். அவ்வளோ அமாவசியமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்காங்க. அது மாதிரி மனசுக்குள்ள கனகம்பட்டி ஐயாவை மனசில் வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவர்கிட்ட நான் சொல்லுவேன். சொல்லிவிட்டு மனசுக்குள்ள ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ காது கொடுத்து கேட்டிங்களா, நீ இருப்பது உண்மையானால், என்னுடைய பக்தி உண்மையானால், நீங்கள் என்னோடு இருப்பது உண்மையானால் நீங்கள் பாப்பாத்தி ரூபத்தில் எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. சற்று நேரத்தில் பாப்பாத்தி ரூபத்தில் வந்துடுவார். மனசில் அவன் அப்படி புல்லரிச்சு போவான். இது எப்படி சாத்தியம்? வாயை விட்டுன்னு சொல்லலை, என்னோடய மனசுக்குள்ளே நானே சொல்லிக்கிட்டேன். சொன்ன சார் ஒரு சிறு நேரத்திலேயே அது பாப்பாத்தி ரூபத்தில் காட்சி கொடுத்துருவார். இது என்னோடய வாழ்வினாலில் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வீட்டுக்குள்ளே காட்சி கொடுத்தது, அதாவது பாப்பாத்தி ரூபத்தில் கணக்கம்பட்டி ஐயா அதை அடிக்கடி, அதாவது வாரத்தில் ஒரு 3-4 நாள் 4-5 நாள் கூட இப்போ அவர் வந்துடுவார். இப்படி காட்சி கொடுப்பார். அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை வீடியோவை கூட நான் ஒரு ட்ரிப் நான் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டுக்கு முன்னாடி அடிக்கொருக்க வருவார். அது பூரா பல பாப்பாத்தி ரூபத்தில் வருவார். அது பூரா வீடியோ எடுப்பேன், ஃபோட்டோ எடுப்பேன், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் மாதிரி வைப்பேன். அப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது மாதிரி எனக்கு உணர்த்தினார். அப்புறம் விட்டுட்டேன். ஆனால் இருந்தாலும் ஒரு 2 வீடியோக்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வீட்டுக்கு வரும்போது எடுத்தது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக நான் ஒரு சிறிய ஒரு பெட்டிக்கடை மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அந்த பெட்டிக்கடைக்கு கணக்கம்பட்டி ஐயா அங்கேயும் காட்சி கொடுத்தாரு. அப்பயும் மனசில் வேண்டிக்கிட்டு இருந்தேன். வேண்டி ஒரு நிமிஷம் கூட ஆகியிருக்காது, உடனே பாப்பாத்தி வந்துட்டார். பெரும்பாலும் பாப்பாத்தியை பகல் நேரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். இரவு நேரத்தில் பாப்பாத்திகள் பார்க்குறது கட்டினம் பார்க்க முடியாது. ஆனால் பெரும்பாலும் அந்த இரவு நேரத்தில் தான் பாப்பாத்தி ரூபத்தில் காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு இரவு பகல்ன்றதுலாம் கிடையாது. எப்போ வேண்டுனாலும் பெரும்பாலும் எனக்கு பாப்பாத்தி ரூபத்தில் காட்சி கொடுக்குறாரு. எப்பயாவது ஒரு சில நேரத்தில் அந்த வெட்டி கிளின்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை கலரத்தில் ஒரு வெட்டி மலை பூச்சின்னு சொல்லுவோம். அவர் ஒரு மாதிரி நீளமாக இருக்கும். அதை நான் ஃபோட்டோ எடுக்கலை. அந்த உருவத்தில் கூட காட்சி கொடுத்துருவார். அந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஒரு முறைனா நான் வயிற்று வலி ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு, கடுமையான வலி, அன்டைம் நைட்டு ஒரு 11 மணி 11:30 மணி இருக்கும். கடுமையான வலி. என்னுடைய மனைவிட்ட நான் சொல்கிறேன், வலி என்னால் தாங்க முடியல, ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, என்ன செய்யலாம்னு. என்னோடய மனைவி இந்நேரத்தில் எங்கே போகிறதுன்னு, நான் ஒரு பொண்ணு, நான் எப்படி உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது, பசங்க படுங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டான். எங்கள் பாப்பாட்டுக்கு சொன்னோம்னா, பாப்பா சின்ன குழந்தை, அதுக்கு என்ன தெரியும் பாவம், சின்ன பிள்ளைய. வலி பொறுக்க முடியல, படுத்துட்டேன். எங்கள் வீட்டில்
கதவில் வந்து பூட்டிக்கிட்டு மாலை நேரத்துலேயே கதவில் வந்து பூட்டிக்கிட்டு படுத்துருவோம். அப்போ வந்து ஒரு பூச்சிகள் வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான வழிகள் எதுவுமே கிடையாது. ஜன்னல் எல்லாமே கொசுவில் அடைச்சிருக்கு, கதவும் பூட்டிடுவோம், உள்ளே வர்றதுக்கு உண்டான வழிகள் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து இரவு வந்து வீட்டில் வந்து என் மனைவி கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. டிவி வெளிச்சம் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. நான் கடுமையான வழியில் படுத்திருக்கேன். அப்போ வந்து கனகம்பட்டி ஐயா வந்து மனசில் வந்து வேண்டேன், ஐயா கடுமையான வலி என்னால் பொறுக்க முடியல, நீ எப்படியாவது வந்து இந்த வலியை எனக்கு குறைச்சி விடுங்க ஐயா அப்படின்னு வேண்டேன். வேண்டி முடிக்க கூட இல்லை. அந்த டிவி வெளிச்சத்தில் குறுக்க மறுக்க ஏதோ பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ பறக்குதே நல்லா கவிஞ்ச பார்த்தோம்னா பாப்பாத்தி. என்ன பாப்பாத்தி பெருசாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, என்னுடைய வாழ்நாளில் வந்து அப்படியேற்பட்ட ஒரு பாப்பாத்தியை வந்து அதற்கு முன்பும் பார்த்து கிடையாது, அது பிற்பாடு இன்னமும் நான் பார்த்தது கிடையாது. மிகப்பெரிய ஒரு பாப்பாத்தி. என்னோடய கையை விரிச்ச என் கை அகலத்துக்கு மேலே பெரிய பாப்பாத்தியாக இருக்குது. அவ்வளோ பெரிய பாப்பாத்தி. பாப்பாத்தியை பார்த்த உடனே என் கை அறியாமையே கையை எடுத்து அந்த பாப்பாத்தியை எங்கிட்டு பறக்குதோ அங்கிட்டு பூரா பார்த்துக்கிட்டு மனசு வேண்டேன், கணக்கு ஐயா வேண்டின உடனே வந்துட்டாரே அப்படின்னு மனசில் அவ்வளோ ஒரு பக்தியோடு என்னுடைய கண்கள் கண்ணீர் தழும்புது. அப்படி வேண்டேன். வேண்டினோம்னா அது பறந்துக்கிட்டு இருந்தது. படக்குன்னு ஒரு வகுத்துலேருந்து ஒரு 3 முறை வந்து டச் பண்ணி பறந்துச்சு. 3 முறை அதை அதையும் எண்ணிட்டேன். நான் ஒரு முறை பறந்துக்கிட்டு இருக்கும்போது வகுத்துலேருந்து உரசிக்கிட்டு போச்சு. அது மாதிரி இரண்டாவது முறை 3வது முறை 3 முறை வகுத்துலேருந்து உரசிக்கிட்டு போச்சு. பார்த்தோம்னா 3ஆவது முறை உரசினோடனே அந்த வலி எப்படி தான் மறைஞ்சது இல்லை, மாயஜாலம் மாதிரி அமாவசியமான விஷயம். இதெல்லாம் மற்ற பக்தி உடையவர்கள்கிட்ட போய் சொன்னோம்னா இதெல்லாம் கதை விடுறேன் அப்படின்றது மாதிரி பேசுவாங்க. நான் வாழ்வில் நடந்தது இதெல்லாம் உண்மையை சொல்கிறேன். நிறைய கருத்துக்கு அனுபவங்களை பற்றி நான் பேசலாம். இது ஒரு அனுபவம் வந்து டச்சு பண்ணி 3வது முறை டச்சு பண்ண உடனே அந்த வலி எப்படி தான் மறைஞ்சிச்சுன்னு தெரியல. இதோட இன்னொரு அதிசயம் என்னென்னா, வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான வலியே எதுவுமே கிடையாது. அந்த இருளுக்குள்ளே அந்த எப்படி தான் அந்த பாப்பாத்தி வந்துச்சுன்னு தெரியல. 3 முறை அந்த டச் பண்ணிட்டு பிற்பாடு அந்த பாப்பாத்தியை பார்க்குறேன், பாப்பாத்தியை காணோம். எங்கிட்டு போச்சு இல்லைங்கடா, இங்கே ஓரமாக சாரங்க போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு லைட்டை போட்டு எல்லா பக்கம் எல்லாம் ரூம்லேயும் லைட்டு போட்டு போய் பார்க்குறேன், இந்த பாப்பாத்தியை காணவே காணோம், மறைஞ்சு போச்சு. அப்போ என்னோடய மனசில் வேண்டிக்கிட்டேன், வந்தது பாப்பாத்தி அல்ல, என் கணக்கம்பட்டி ஐயா தான். என்னோடய வலி வேதனையை கணக்கம்பட்டி ஐயாவிடம் கொட்டினேன். அவர் தற்சூரமாக வந்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி என்னோடய வலியை வந்து குணப்படுத்தி போயிட்டார் அப்படின்றத எனக்கு உணர்ந்தேன். இது போக நிறைய விஷயங்கள், காணாமல் போன பொருள்லாம் எனக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு, அதாவது வர வச்சு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எப்படி சாத்தியம் இல்லை. கணக்கம்பட்டி ஐயா பற்றி இன்னும் மற்ற வீடியோவில் அவரோட அனுமதியுடன் தொடர்பு போடி கண்டிப்பாக உங்களுக்கு போடுகிறேன். கணக்கம்பட்டி ஐயாவை அவருடைய பக்தராக இல்லாதவர்கள் கூட கணக்கம்பட்டி ஐயாவை வேண்டுங்கள், அவருடைய இடத்துக்கு சென்று வாருங்கள். அமாவசியமான விஷயங்களை வந்து உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். இது சாத்தியம், என்னோட அனுபவமே இருக்குது. அவருடைய பக்தர்கள் கோடிக்கணக்கான மனிதர்கள் வெளிநாடுகள் கொண்டு இருக்காங்க. அவர்களுடைய தொடர் கொண்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள். கணக்கம்பட்டி ஐயா அவர் யார் அப்படின்றது, அவரோட சக்தி ஆற்றல் எவ்வளவு பெருசு அப்படின்றத கண்டிப்பாக தெரியும். எல்லாம் வல்ல என் அப்பன் ஈசனுடைய அருளோடு, என் தாய் பராசக்தி அருளோடு, கணக்கன்பட்டி ஐயா சித்தன்கோடி பல கோடி சித்தருமானுடைய அனுகூலங்களோடு இந்த வீடியோவை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. இதில் வரக்கூடிய வருமானங்கள் வந்து இதை நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக வந்துச்சுன்னா இதில் வரக்கூடிய ஒரு தொகையை வந்து ஏழைகளுக்கு வந்து உதவி பண்ணலாம்னு தான் என்னோடய திட்டங்களுக்கு. அது நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த வீடியோவுக்கு எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணுறதுக்கு சமமாகும். அந்த கணக்கம்பட்டி ஐயாவுடைய அனுகிரகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல கணக்கம்பட்டி ஐயாவோட ஆசீர்வாதத்துடன் மேலும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். ஈஸ்வரா.